காட்டோட நடுவில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தில் 2 குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த கூட்டுக்குள்ள மீனுங்கிற ஒரு அம்மா குருவி, கோமல்ங்கிற ஒரு அப்பா குருவி, அவங்களுக்கு சோனு மோனு அப்படின்னு 2 பசங்களும் இருந்தாங்க. மீனுக்குருவி ரொம்பவே அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பாடு கண்டுபிடிச்சு அதை தன் கூட்டுக்கு கொண்டு வந்த உணவை அப்புறமா அது சமைச்சு அதுக்கும் அதோட பசங்களுக்கும் அதோட கணவரும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கும். தினமும் இப்படி கஷ்டப்பட்டு மீனுக்குருவி அதனோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துச்சு. ஆனா அப்பா குருவி ரொம்பவே சோம்பேறி. அது எப்பவுமே தூங்கிக்கிட்டும் சாப்பிட்டுட்டும் தான் இருக்கும். இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. என்ன மீனு, நீ இன்னும் வேலைக்கு கிளம்பலையா? இனி எப்ப நீ தேடி எப்ப வீட்டுக்கு வந்து சமைச்சு நாங்க சாப்பிடுறது? எனக்கு இப்பவே வயிறு ரொம்பவே பசி எடுக்குது. இன்னைக்கு வீட்டு வேலைகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வெளியே போய் உணவு கொண்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். நீ என்ன பேசுற மீனு? நான் இல்லாம குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. உன்னால அவங்கள கவனிச்சுக்க முடியாது. நீ சீக்கிரம் போய் சாப்பாடு கொண்டு வா, எனக்கு ரொம்பவே பசிக்குது. இந்த மாதிரி எப்போ வேலைக்கு போக சொன்னாலும் கோமல் குருவி ஏதாவது காரணம் சொல்லி அதை மறுத்துக்கிட்டே இருந்துச்சு. பாவம் மீனுக்குருவி வீட்டு வேலையை முடிச்சிட்டு தேட கிளம்பிடுச்சு. மீனுக்குருவி வெளியே கிளம்பின உடனே கோமல் குருவி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனோட 2 பசங்களும் வீட்டுல இருந்து விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல காலு காக்காவோட குழந்தை டீனு காக்கா 2 பசங்க கூட விளையாடுறதுக்கு அங்க வந்துச்சு. சோனு மோனு வாங்க விளையாடலாம், வெளியே போய் விளையாடுவோம், வாங்க சீக்கிரம் வா சோனு அக்கா, நாம வெளியே விளையாடுறதுக்கு போவோம். அம்மா வாரதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். அது வரைக்கும் அப்பா தூக்கத்துல இருந்தே எழும்ப மாட்டாங்க. சோனு, மோனு அப்புறம் டீனு 3 பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஒரு மரத்தடியில நின்று விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பசியோட தேடி திரிஞ்ச ஒரு கழுகு அந்த பக்கமா வந்துச்சு. அப்போ அந்த கழுகு அந்த 3 குருவிகளும் விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அதுக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு. ஆகா, இன்னைக்கு சுவையான உணவு எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 3 சுவையான இளம் குஞ்சுகள் எனக்கு உணவா கிடைக்க போகுது. கழுகு இப்படி பேசிக்கிட்டே வந்ததை தற்செயலா அந்த பக்கமா வந்த மீனுக்குருவி கேட்டுக்கிட்டே வந்துச்சு. ஐயோ கடவுளே, கழுகு என் குழந்தைகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நான் இப்ப எப்படி கழுகிட்ட இருந்து என் குழந்தைகளை காப்பாத்துவேன்? அந்த கழுகும் குழந்தைகளை சாப்பிட்றதுக்காக மெதுவா அதனோட பக்கத்துல வந்துச்சு. திடீர்னு மீனுக்குருவிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. கழுகண்ணே, உங்க வீடை சுத்தி ஒரு பாம்பு வரத நான் பார்த்தேன். அது உங்க முட்டையை சாப்பிடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்க முட்டையை போய் காப்பாத்துங்க. குருவி சொன்னதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு கழுகு தன் முட்டைகளை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து வேகமா கிளம்பிச்சு. கொஞ்ச நேரம் அப்புறமா சோனு, மோனு, மீனுக்குருவி 3 பேரும் சேர்ந்து அதனோட கூட்டுக்கு திரும்பி போச்சுது. நீங்க இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறீங்க. இன்னைக்கு நான் மட்டும் இல்லைன்னா நம்ம 2 குழந்தைகளும் அந்த கழுகுக்கு இரையா இருப்பாங்க. நீங்க தூங்குறதுனால நம்ம குழந்தைகளை நீங்க கவனிக்கவே மறந்துருந்தீங்க. அதான் நம்ம பசங்களுக்கு எதுவுமே ஆகல இல்ல மீனு. நீ போய் சீக்கிரம் சாப்பாடை ரெடி பண்ணு. நானும் நம்ம பசங்களும் ரொம்ப நேரமா சாப்பிடாமலே இருக்கிறோம். அப்பா குருவி இப்படி பொறுப்பில்லாம பதில் சொன்னதை கேட்டு மீனுக்குருவிக்கு மனசு ரொம்பவே சங்கடமாயிடுச்சு. பாவம், அது அன்னைக்கு மறுபடியும் சமைச்சு தன் குஞ்சுகளுக்கும் கணவருக்கும் சாப்பாடு கொடுத்துச்சு. அன்னைக்கு எல்லாரும் தங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு சீக்கிரமா தூங்குறதுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில மீனுக்குருவி எழுந்திருக்கவே இல்லை. மீனு, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. நீ உணவு தேட போகலையா? சீக்கிரம் கிளம்பு, பசங்களை நான் பாத்துக்கிறேன். எங்க எனக்கு எந்திரிக்க கூட முடியல. நீங்க தயவு செய்து போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. கோமல் குருவி ரொம்பவே வேகமா டாக்டரை கூட்டிட்டு அதனோட வீட்டுக்கு வந்துச்சு.
டாக்டர் வந்து மீனுக்குருவிய சோதிச்சு பார்த்தாங்க. அப்போ மீனுக்குருவியோட உடம்பு ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. இதை பாருங்க கோமல், உங்க ஒய்ஃபுக்கு ரெஸ்டே இல்லாம வேலை செய்தனால தான் உடல்நிலை மோசமாயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவங்க எந்த வேலையும் செய்யாம மருந்தை கரெக்டா எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. சரி, நான் புறப்படுறேன். அப்புறமா டாக்டர் கொஞ்ச நேரத்திலே அங்கே இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. மீனு, நீ ஓய்வெடுத்துக்கோ, நான் வெளியே போய் இரை தேடிக்கிட்டு வரேன். நம்ம பசங்க 2 பேரையும் பக்கத்துல கிளிக்குருவியோட வீட்டில் விட்டுருக்கேன். நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். கோமல் குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டு காட்டில் அங்கே இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சு உணவுகளை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வரும். கொண்டு வந்த உணவை தன் பசங்களையும் பார்த்துக்கிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. கோமல் குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் கடந்து போச்சு. ஒரு நாள் கோமல் ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு அதனோட வீட்டுக்கு போச்சுது. அந்த பழம் ரொம்பவே கனமா இருந்ததுனால கோமல் கொஞ்ச நேரம் குயிலோட வீட்டில் இருந்து ஓய்வெடுத்துச்சு. அப்போ குயில் கோமல் கிட்ட கேட்டது, என்ன கோமல், பார்க்கறதுக்கே ரொம்பவும் களைப்பா இருக்க, உனக்கு என்ன ஆச்சு? கோமல் நடந்ததையெல்லாம் குயில் கிட்ட சொல்லுச்சு. அப்போ குயில் கோமல் கிட்ட சொல்லுச்சு, இங்க பாரு நண்பா, நீ ஆரம்பத்திலிருந்தே மீனுக்குருவியோட உன் வேலைகளை பகிர்ந்துக்கிட்டா இந்த கஷ்டமே வந்திருக்காது. நீ இதுக்கு மேலேயும் சோம்பேறியா இருக்காம உன் மனைவி கூட எல்லா வேலைகளையும் பகிர்ந்துக்கோ. அப்போ உன் வீட்டில் எப்போவுமே சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். குயில் இப்படி சொன்ன அப்புறம்தான் கோமல் குருவிக்கு அதனோட தப்பு புரிஞ்சுது. அன்னையிலிருந்து அது எல்லா வேலைகளையும் பகிர்ந்துக்கிட்டு மீனுக்குருவி கூட எல்லா வேலைகளையும் செய்துட்டு அதனோட குட்டிகள் கூட ரொம்பவே சந்தோஷமா பொழுத கழிச்சுது. பசங்களா, நாம இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, நாம் எப்போவுமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உள்ள வேலைகளை பகிர்ந்துக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷமும் அமைதியும் இருக்கும்.